சரி அம்மா. அப்படி இருந்தாலும் நான் சின்ன குழந்தையாக 7 வயது எனக்கு. எப்படி 7 வயசுல இருக்கிறேன். 7 வயதாக இருக்கும் பொழுது வயசு போல வந்திருக்க மாட்டேன். இல்ல இல்ல அப்படின்னு வாத்தியார் தான் சொல்ல சொன்னான். யாரு வாத்தியார் சொல்ல சொன்னாங்க? வெங்கடேஷ். ஏய் அம்மா அன்று ஒரு நாளையில நீர்மொழிகள் அதாவது ராச்சுராய் அவன் என்னது எப்படி தெரியுமா? எங்களுடைய நாட்டிலே நாங்கள் சென்று அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டும். அந்த நீர்மொழி ராஜ்யத்திற்கு நீங்க வருடம் கப்பம் கட்டணும். ஆமா சரி அம்மா. அப்படி கப்பம் கட்ட இருப்பதால் அன்று ஒரு நாளையில எங்களால் கப்பம் கட்ட இயலவில்லை. முடியல. ஆமா அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் பயந்து கொண்டு இருந்தார்கள். யாருக்கு? அந்த நீர்மொழி ராஜ்யத்திற்கு. ஆமா நான் சொன்னேன் நான் சென்று கப்பம் கட்டி வரப்பா அப்படின்னு சொல்லி அன்றைய தினம் சென்று அந்த நீர்மொழி ராஜ்யத்தின் கிட்ட போய் சரிக்கு சரியாக எப்படி சரிக்கு சரியா ஒரே பத்துல அவன் கிட்ட போய் ஒரே பெட்டா 2 பெட்டு போட்டு வேற ஒண்ணு இல்ல. 7 வயசுல நீர்மொழி ராஜ்யத்தின் போய் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவ்வளவு பெரிய ஆளுகிட்ட 7 வயசு பெண்மணியாக நான் சென்று சரிக்கு சரியாக அவனிடம் யுத்தம் செய்து என்ன சண்டை? கத்தி சண்டையா? கை சண்டையா? வாலி சண்டையா? யுத்தம் செய்து 7 வயதிலேயே அந்த சூரனை வதைத்து அவனை மடித்தேனடா நானு. அப்படி 7 வயதிலேயே நான் மடித்திருந்தாலும் எவ்வளவு பெரிய சேனை வந்தாலும் சரி எந்த நாட்டு மன்னர் எதிர்த்து வந்தாலும் சரி அள்ளியோட படம் அங்க வருதுன்னா திரும்பி பார்க்காம ஓடி போயிருவாங்க நாட்டை விட்டுட்டு. ஓஹோ நாட்டையே விட்டுட்டு வருவாங்க. ஆமா இல்ல நீ வந்து அத சோத்த அவ்வளவு பயம்டா. ஆமா கண்ணு அள்ளி வரான்னா போதும் பையன் பொறுக்குது பயமா இருக்கு. எவ்வளவு பெரிய நாட்டோட மன்னனாக இருந்தாலும் சரி எனக்கு பயந்துகிட்டு தான் இருக்கணும். பயந்து நடுங்கணும். ஆமா சரி கண்ணு. அப்படி என் பெயரை கேட்டு நாட்டை விட்டு சென்றவர்கள் எத்தனையோ உன் பேரை கேட்டுட்டு நாட்டை விட்டு சென்றவர் எத்தனையோ வடான கோடி. ஆமா அப்படி இருந்தாலும் எனக்கு ஆண்கள் என்றாலே பிடிக்காது. ஆம்பளையே பிடிக்காது. எப்படி ஆம்பளையே உங்களுக்கு பிடிக்காது? ஆமா சரி அவர் சொன்ன மாதிரி மேலே ஒரு கருடன் சுத்துதுன்னா என்னுடைய நாட்டிலே ஆண் கருடனா இருக்க கூடாது பெண் கருடனா தான் இருக்கணும். மேல பாருங்க ஒரு ஆம்பளை கருடன் குஞ்சு காட்டிட்டு போகுது. ஆண் கருடன் கூட என்னுடைய நாட்டுல வரக்கூடாது. அப்பேற்பட்டு நான் அரசாண்டு கொண்டு இருக்கும் பொழுது அப்படி நான் ஆண்டு கொண்டு வந்தாலும் எனக்கு என்ன நேர்ந்தது? இப்படி நான் இருக்கனே எனக்கு திருமணம் ஆனதா இல்லையா உனக்கு தெரியுமா? இவ்வளவு பாவத்தோட இருக்கனே நானு. இவ்வளவு பாவக்காரியா இருக்கிறியா மவராசி மண்ணையெல்லாம் அவனாவது கல்யாணம் பண்ணுவானா? கல்யாணம் பண்ணுனா அவன் உயிரோட இருப்பானா? இல்ல நீ தான் அவனை பண்ணுவியா? அவன் தான் நடந்துச்சா? எங்களுக்குலாம் இனிமேட்டு நடக்காது. இப்பேற்பட்ட பெண்மணியை எவன் மனப்பா பயந்துகிட்டுதான் இருக்கணும். ஆமாங்க எவனுமே கல்யாணம் பண்ண முடியாது. நீ ஏதாவது முயற்சி பண்ணிக்க. எப்படி தெரியுமா எனக்கும் திருமணம் நடந்தது. ஒன்னே ஒருத்தன் போட்டானா? தாலி 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 எப்படி நடந்தது? எப்படித்தான் நடந்துச்சு? ஒரு நாளையிலே அவனுக்கு சொன்னமா அது கேட்டா யாமல யார மாதிரி வர நானும் முயற்சி பண்ற முடியல. வாங்க அன்று ஒரு நாளையில என்னுடைய அரண்மனையில நான் நித்திரையாக கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்ரீமந்த நாராயண சூதுமார்க்கமாக என்னை தூங்க வைத்தார். தூங்க வைக்கும் பொழுது அன்றொரு தினத்திலே யாரு தெரியுமா? அம்மா இப்ப அவரு
சேர்ந்து விட்டானடா. என்னடா? யாரு முதல்ல? நான் தூங்கி விட்டேன், நித்திரையாகி விட்டேன். யார் கீழே யார் மேல? இப்பொழுது யார் கீழே யார் மேலே? நான் கீழே நீங்க மேலே. இதுதான் அங்கேயும் நடந்திருக்கும். எவர் என்று தெரியாது, யார் என்று தெரியாது. எனக்கு தாலி கட்டி என்னை சேர்ந்து விட்டான். அப்படி சேர்ந்த பின்பது விடிய காலையில் நான் எழுந்து கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கும் பொழுது இதோ ஒன்று என்னுடைய உடம்பில் அதாவது புதுமையாக தெரிகிறது. அப்படி என்று பார்க்கும் பொழுது என் கழுத்திலே தாலி இருந்தது. எவன் செய்தான்? எவன் பண்ணவன்? எவன் அந்த பையன்? பாண்டியர்கள் காவலுக்கு இருக்கும் பொழுது எவன் செய்தது தெரியவில்லையா என்று மதுரையவே பந்தாடுறேன். அதாகதம் செய்கிறேன். அப்பொழுதுதான் நாராயணன் வந்து பெண் என்றால் பொறுமை வேண்டும் அம்மா, பொறுத்திரு, ஆங்காரம் கொண்டு ஆடாத அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னார். எதற்காக நீங்க வந்து சொல்றீங்கன்னு சொல்லும் பொழுது உன்னை மறந்தது யார் தெரியுமா? குருநாடு குருகுலம், குந்தி மக்களோ ஐவராஜா, பரிவான சந்திரகுலம், பாண்டு மக்களோ ஐவராஜா, ஐவரே நடுபிறந்த யாரே அந்த அர்ஜுனன் தான் என்னை மறந்தது. நான் இருக்கும் பொழுது என்னுடைய கணவனை புகழ்வாயா? அவன் புள்ள சொல்ல மாட்டேன். சந்தேகம் நம்ம முழுமையா தாலி மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆள் ரேப் பண்ணிட்டு போனார்ல, அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? அதை சொல்கிறேன். சொல்லம்மா, எப்படி என்னை சேர்ந்தான் என்று எனக்கு எப்பொழுது தெரிந்தது? எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா. நாடகத்துக்கு வரணும் போன் பண்ணி இது மாதிரி விசேஷம்டா வாடான்னு சொன்னோம். சரி, என் பொண்டாட்டி மாசமா இருக்கிறான். இந்த விஷயத்துக்கு வந்து என் பொண்டாட்டி இப்பதான் பட்ட பிள்ளை 2 பிள்ளையா போச்சு. இப்ப நான் வந்தேன்னா இதுவும் பட்ட பிள்ளையா போயிருந்தேன். நாடகத்துக்கு வந்தா பிறப்பதும் பொட்ட பிள்ளையாக போறேன்னு சொல்றான். அவன் மவுத்துக்குள்ள என்ன பண்ணாங்க தெரியல. அந்த அர்ஜுனனுக்கும் இந்த அள்ளிக்கும் பிறந்த பட்ட பிள்ளையா? ஏய், உனக்கு ஆம்பளை பிள்ளையா பிடிக்காது, அப்புறம் என்னமா? வாடா சொல்றேன். அந்த அர்ஜுனனுக்கு இந்த அள்ளிக்கும் பிறந்தது யார் தெரியுமா? வர்ண புகழேந்திரன் என்னுடைய மகன் தான். என்ன பேர் சொன்ன? பூலேந்திரன். வர்ண புலியேந்திரனாங்கிற புளியாந்திரன். புலியோதரையா? ஒருவேளை புலி ஏந்திரவனா இருப்பான். ஏய், வர்ண புலியேந்திரன் என்னுடைய மகன். புலியேந்திரன். சரி ஐயா, புலியேந்திரன். அப்படி என் மகனுக்கு எத்தனை வயசு ஆகுது? எத்தனை வயசு ஆயா? இங்கே வா சொல்றேன். என்னுடைய மகனுக்கு 5 வயது முடிந்து 6 வயது நடப்பு. இன்னைக்கு நாளைக்கு வந்து 6வது வயசு. 5 வயசு முடிஞ்சு போச்சு. பள்ளிச்சாலை போயிட்டு இருக்கிறான்டா. பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா? ஆமா. எல்கேஜா ஊகேஜியா? என்றால் ஊகேஜினா ஃபர்ஸ்ட், அப்புறம் அதுக்கு முன்னாடி கிரிக்காஜி. அவன் சரியான கிரிக்கு போய் நான் பண்ணேன். தினந்தோறும் என்னுடைய மகனுக்கு பள்ளிச்சாலை சென்று வருவது வழக்கம். அதனால ஆசை தாய் உங்களை அழைத்தால் என்று சீக்கிரமாக என்னுடைய மகன்